மூத்த வழக்கறிஞர் திரு விஜய் நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்க உச்சநீதிமன்றம், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே உச்சநீதிமன்றம் அந்த காலத்துல இருந்தே, கிருஷ்ணகிரி காலத்துல இருந்து என்ன சொல்றாங்க, பெயில் நாட் ஜெயில் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. ஏன்னா ஒருத்தர் தண்டிக்கப்பட்டு தண்டனைக்கு அப்புறம் ஜெயில இருக்கிறது வேற, ஆனா விசாரணை கைதியா ரொம்ப நாள் வச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு பல நேரங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த இடி மேட்டர்ல பொருளாதார குற்றங்கள்னு சொல்லி இந்தியா பூரா அது எல்லை மீறப்பட்ட விஷயமா இருக்கு. கெஜ்ரிவாலுக்கு பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அட்லீஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ இந்த சென்ஸ். ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பெயில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா தப்பு பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண பிறகு தண்டனை பண்ணலாம். அப்புறம் இது ஒரு பெரிய இந்த குற்றம் மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, சாட்சியை கிடைச்சிருவாங்கலாம் கிடையாது. ஏன்னா இது சம்பந்தப்பட்ட எல்லா சாட்சிகளும் அவங்க தானே வச்சிருக்காங்க, இவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. அதனால இது ரொம்ப நாள் வெறும்னா எல்லாம் வெறும் ஒரு நியூஸாவே இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு கரெக்டா இருக்கு. சார், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஒரு பக்கம் ஜாமீன் வழங்குவதற்கு கடுமையான நிபந்தனை இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான தாமதம், மிகப்பெரிய தாமதம் இருக்கு, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் கடுமையான நிபந்தனையோடு ஜாமீன் கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு தேவை இருக்கா? இல்ல, அதாவது நிபந்தனை ஜாமீன்ன்றது சில எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் எடுத்துறதோ ஜாமீன் கொடுக்கும்போது சில நிபந்தனைகள் போடுவாங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் கூட உண்டு. அதுல முக்கியமானது என்னன்னா காலதாமதம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம். ஏன்னா பல வழக்குகள் மற்ற சாதாரண வழக்குகள்லாம் இருந்தால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலனாலே இவங்களுக்கு உடனே எடுத்துடணும் அப்படின்றது. அதனால ஒருத்தர் சும்மா விசாரணை கைதியாவே இருந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் சப்போஸ் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னாக்கா, இது வரைக்கும் விசாரணை கைதியா இருந்த மன உளைச்சலும் அதுவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஓரளவு எக்ஸ்ட்ராடினரி கேஸ் ஆஃப் கோல்ட் பிளடட் மர்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர இது எல்லாத்துக்கும் அரசியல் ரீதியா எல்லாருமே வீடியோல எடுக்கிறது தப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு விஜய்.